Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே செட் பண்ணணுமோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரணும் ப்ரைஸ் ரீச் ஆகிறவரை ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலைங்களா சார். முதல்ல இந்த ஸ்டாப் லாஸ் எவ்வளோ சார் போடணும்? ஸ்டாப் லாஸ் நீங்கள் சொல்லுங்க, ஒரு கேபிட்டல் வந்து 1% போடுங்க, இல்லை 0.5% போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும், எங்கே போடணும் கொஞ்சம் கரெக்டாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன். உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குது. ஸோ இந்த 10,000 உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கணும், என்ன லிமிட் இருக்கணும்? மேபி உங்களுக்கு அது 500 rupees இருக்கலாம் ஸ்டாப் லாஸ். 500 rupeesனால் என்னாச்சு? அதுவே 10,000 ஓகே, அதுவே உங்களுக்கு 5% ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு 5% ஸ்டாப் லாஸ் ஓகேவா, இல்லை 2% ஓகேவா, 200 இல்லை 300? ஏன்னா உங்களோட லிமிட் எவ்வளோன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இவ்வளோ பர்சன்ட் அவ்வளோ பர்சன்ட் நீங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ட்ரேடிங் ரேஷியோ எத்தனை ட்ரேடிங் எத்தனை சக்ஸஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் 10 ட்ரேடுக்கு ஒரு 6லேருந்து 7 ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எத்தனை ட்ரேடுக்கு நம்ம எத்தனை ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக வரோம் அப்படின்னு பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட்டை செட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். என்னோடய வியூ பிரகாரம் வந்து 200 rupees அப்படின்றது வந்து மேக்ஸிமம், அதாவது இந்த 10,000 வந்து 200 rupees அப்படின்றது எனஃப், அதுவே போதுமானது. ஏன்னா வந்து அந்த ஸ்டாப் லாஸ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த 200 300 நம்ம 500 வந்து ஸ்ட்ராங்காக நம்ம அமௌண்ட் மேலே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன நினச்சிருக்கோன்னா, இப்போ இந்த 300 rupees நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க போகிறோம், 200 rupees ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம், 500 rupees ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோன்னா நம்ம ட்ரேடிங்கில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எது 200 300 500 இந்த அமௌண்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த செட்டப் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க, ஸ்டாக்ஸ் உள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து பிரேக் அவுட்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, அதனோட லோ வந்து உங்களுக்கு 500 rupees வந்து எஸ்எல் வருது. இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க, இந்த லோ வந்து உங்களுக்கு 500 rupees எஸ்எல் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த 500 rupees உங்களோட லிமிட்டுக்குள்ளே இருக்குதான்னு பாருங்கள். இந்த 500 rupees 200 300 நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிமிட் இந்த பிரேக் அவுட்டில் வருதான்னு பாருங்கள். அந்த லோ வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மேனேஜ் பண்ணுதான்னு பாருங்கள். ஒருவேளை இந்த லோ வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணதுக்குன்னா ஒரு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது, இங்கேருந்து என்ட்ரி எடுத்தால், இருங்க உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியாமல் சொல்கிறேன். நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்க, இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த லோ வந்து 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா அந்த செட்டப்பை இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கட்டும், என்ன பர்ஃபெக்டாக பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் டிசிஷன் பண்ணது எல்லாமே இருக்குது. ஒரு சேனல்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, எல்லாமே சரியாக டிசைட் பண்ணிங்க. இந்த சூப்பரான செட்டப், நல்ல செட்டப், பர்ஃபெக்ட் செட்டப் எல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸை மீறி அந்த செட்டப் வருது அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு நான் வியூஸை ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வருது, ஸோ பிரேக் டவுன் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் எடுக்கிறீங்க நீங்கள், இந்த ஹை வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக அமைதுன்னு வச்சிங்களேன். ஒரு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது அப்படின்னா இந்த செட்டப்பை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து அந்த ஆர்ஆர் ரேஷியோக்கு வருதான்னு மேட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 500 ரூபாய் செட்டப் வந்து ஒரு வேளை உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்து செட்டப் வந்துட்டு இந்த 500 ரூபாய் டார்கெட் வந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது கரெக்டான ப்ரொசீஜர் தான். ஆனால் இந்த ஸ்டாப் லாஸ் லிமிட்டை பெருசாக இருந்தால் இதை வந்து இக்னோர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இந்த ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது, அதை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லை, வேறு எந்த பேட்டர்னில் நீங்கள் ட்ரேடிங் எடுத்தால் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து சப்போர்ட், ஓகேங்களா? இது ரேஷன்ஸ், இது திரும்ப ரேஷன்ஸ் ஒர்க் ஆகுது. நீங்கள் இங்கேருந்து ஒரு லோ இருந்து என்ட்ரி போடுறீங்க, இதனோட ஹை வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, இதனோட டார்கெட் வந்து இங்கே வைக்கிறீங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த டார்கெட் இங்கே வைக்க சொல்லும். இந்த டார்கெட்டுக்கும் இந்த ஸ்டாப் லாஸுக்கும் மேட்சிங் ஆகுதுன்னு அட்லீஸ்ட் 1:1 வருதான்னு பாருங்கள். நான் சொல்லுறது மினிமம் 1:1.5 வந்தால் ஓகே, நல்ல விஷயம் தான். 1:1.2 1.3 1:1க்கு மேலே எவ்வளோ வந்தாலும் பெட்டர் தான். இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டாப் லாஸ் உங்கள் லிமிட்டுக்கு உள்ளே வருதா? நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்களே, என்ட்ரி எடுத்த இடம் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 500 அல்லது 200 அல்லது 100, நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட கேபிட்டலில் பர்சன்டேஜ், அந்த நீங்கள் டிசைட் பண்ணுற பர்சன்டேஜ் மேபி 2% வரலும் இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. 2லேருந்து 1% 2%,
3% மேபி சில டைமில் வந்து 3% இருக்கலாம். ஏன்னா அந்த பெயின் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 5% கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுங்க, அந்த பெயினை உங்களால் டைஜஸ்டிவ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அந்த அந்த பெயினை வலி உங்களால் தாங்கிக்க முடியும், நல்லா ரிலாக்ஸாக நான் வந்து தூங்க முடியும், எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற ஃபீல் இருந்தால் மட்டும் அந்த பர்சன்டேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாரும் செட் ஆகாது. மேபி ஒரு சிலருக்கு 1% ஸ்டாப் லாஸ் வந்து பெயின்ஃபுல்லாக கொடுக்கும். ஓகே, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. 10,000 ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா 100 ரூபாய் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், இது 100 ரூபா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸை உங்கள் கட்டுக்குள்ளே வருதான்னு பாருங்கள். ஸோ நான் தான் சொல்கிறேன், நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் இடம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேங்களா, தோராயமாக ஏதோ இடத்துல ரன்னிங் ஹோல் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது, நான் அங்கேருந்து என்ட்ரி எடுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி எடுக்காதீங்க. தோராயமாக ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்லாம் தோராயமாக ஸ்டாப் லாஸ், தோராயமாக டார்கெட்டு, தோராயமாக இல்லை அப்படிலாம் தோராயமாக எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். டார்கெட் கூட அதே மாதிரி தான். டார்கெட் எப்படி செட் பண்ணணும் நம்ம அப்படின்னா, இப்போ பாருங்கள், நீ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க, இந்த ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸ் போடுங்க 1:1 அப்படின்னு எங்கே ஒரு செட்டப் அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. அதை நெக்ஸ்ட் அதை விட்டாக்க சப்போர்ட் எங்கே எடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சப்ளை ஜோன் வருது, அதுக்கப்புறம் இங்கே ஜோன் வருது. ஸோ இந்த 3 ஏரியாவில் நீங்கள் வந்து RR ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1:2, 1:3, 1:1 அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெவலில் வந்து நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்தாங்கன்னா சரி, பிரேக் இன் ட்ரேடாக இருந்தாலும் சரி, சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸில் ட்ரேட் இருக்குன்னா சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து ரேஷன்ஸ் இல்லைங்களா, இந்த இடத்துல ரேஷன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க. ஏன்னா வந்து நம்ம பாசிட்டிவ் சைடே பார்க்கக்கூடாது, நெகட்டிவ் சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு டிசைட் பண்ணலைங்களா. ஸோ நீங்கள் சம்வேரிங்கன்னா என்ட்ரி எடுத்துட்டீங்க, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி என்ட்ரி எடுத்துட்டீங்க வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்க, அது கீழே என்ன லோ இருக்குது அந்த லோ ஸ்டாப் லாஸை போட்டுருங்க. அந்த ஸ்டாப் லாஸை போட்டு அந்த ஸ்டாப் லாஸ் உங்களோட 500 லிமிட் இருந்துன்னா கட் பண்ணிவிட்டு அங்கேயே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு செட்டப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். இமீடியட் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களுடைய செட்டப் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சா, ஓகே விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு செட்டப் வரலும் வெயிட் பண்ணணுமே தவிர ஏதோ வர இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது நம்ம வந்து பிளானை மாற்றி வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எப்படி போகணும், எவ்வளோ பர்சன்டேஜ் போகணும், எந்த இடத்துல போகணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கீங்க. வீடியோ வந்து ஸ்மாலாக இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி போகணும், அப்படி போகணும், எப்படி போகணும்னு சொல்லி குழப்பறத ஒரு கிளியராக அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் ஒரு 5 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சுட்டோன்னா பெட்டராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக குயிக்காக சொன்னேன். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்களும் என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ணி ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் சாம்பிள் பார்க்கணும் சார், எப்படி நீங்கள் சென்ட் பண்ணீங்க புரியல எனக்கு அப்படின்றவங்க ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து வீடியோ கீழே கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோ எண்டிங்கில் வரும். அப்புறம் ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு போய் பார்த்தா தெரியும். அது 45 days வந்து கிளாஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸை வந்து வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.